இவரு வருமான வரித்துறையில வருமானத்தை ஏய்த்ததாக இவருக்கு வருமான வரித்துறை ரெய்டு வரவே இல்லை. ஏண்டா சாட்டை உன்னெல்லாம் எத்தனை வாட்டி சாட்டில் அடிச்சாலும் திருந்த மாட்டியாடா? பணம் கொடுத்தா ஒரு உருட்டு, பணம் கொடுக்கலன்னா ஒரு உருட்டுங்கிற மாதிரி நம்ம தளபதியை பற்றி ரைடு வரலையா, டாக்ஸ் கட்டலையா, இவருக்கு வந்துட்டு ஊழல்வாதி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. ஆனால் இதே வாய் தான் அன்னைக்கு என்ன பேசியிருக்குன்னு நீங்களே பாருங்க. இவனுக்கு தமிழை எவனையும் கொண்டாட மாட்டான். இந்த சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் ஒரே ஒரு நடிகர் மட்டும்தான் நமக்கான ஆளு, நம்ம ஆளு. விஜய் மட்டும்தான் நம்ம ஆளு, நமக்கான ஆளு. வேற எவனும் இல்ல, அவன் ஒரு ஆள் தான் இருக்கான். மத்த எல்லாருமே யாரு? வடநாட்டுக்கார, மலையாளி, தெலுங்கு, கன்னட. அதனாலதான் விஜய்க்கு ரைடு. ஏன் விஜய்க்கு ரைடு? ஸ்டெர்லைட் ஆலையில் 13 பேர் சுட்டுக் கொண்ட பொழுது இரவோடு இரவாக போய் ஸ்லோனின் வீட்டிலே போய் 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அனுதாபம் சொல்லிட்டு வருகிறார் விஜய். நீட் தங்கை அனிதா இறந்து விட்டார். இறந்த பொழுது இரவோடு இரவாக சென்று அனிதா வீட்டுக்கு சென்று உதவி செய்து வருகிறார் விஜய். ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு போய் நின்று களத்தில் நிற்கிறார் விஜய். இந்த மண்ணில் இருக்கிற ஜிஎஸ்டி, நீட் தேர்வு, டிமானிசேஷன் எல்லாவற்றையும் எதிர்த்து பேசுகிறார். ஒரு தமிழனாக, ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனாக இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை அநியாயங்களையும் விஜய் கேட்கிறார். சீமானின் குரலாக, திரை உலகிலே சீமானின் குரலாக விஜய் பேசுகிறார். அது பொறுக்க முடியல. உடனே ரைடு. அவர் வீட்டுக்கு ரைடு போயிருக்காங்க. அம்மன் ஜல்லி கிடைக்கல. ஏண்டா இப்படி மாற்றி மாற்றி மானம் கெட்டு போய் பேசுகிறீங்களே, உங்களுக்கு வெக்கமான சூடு சோறணும் இல்லையான்னு மக்கள் கேட்குறாங்க, நான் கேட்கல.